ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி காலிஃப்ளவர் யூஸ் பண்ணி சூப்பராக ஒரு காலிஃப்ளவர் சில்லி கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பெரிய காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அது பின்னாடி இருக்கிற இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதில் இருக்கிற ஜேர்ம்ஸு புழு பூச்சி எல்லாம் நம்ம எடுத்துடணும். அதுக்காக இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி கொதித்ததும் கொஞ்சமாக உப்பு போட்டு காலிஃப்ளவரை நல்லா கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா இதை கொஞ்சம் நேரம் இதில் கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த காலிஃப்ளவர் எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு தண்ணியெல்லாம் இல்லாமல் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளவு காலிஃப்ளவர் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த அளவுகளை நீங்கள் மாற்றிக்கிங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, பெப்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம காலிஃப்ளவரை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் போட்டு நல்லா இதை கோட் பண்ணிக்கணும். நம்ம காலிஃப்ளவரில் நிறையா டிஷ்ஷஸ் செய்வோம். இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டி செஞ்சு கொடுங்க. இது எல்லா சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். அதுவும் இல்லாமல் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு காலிஃப்ளவரை கோட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இதையை எண்ணெயில் பொரித்து எடுக்கணும். ஸ்டவ் பற்றி வச்சு இரும்பு கடாய் தான் வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் போடுறதுனால மைதா மாவு போடுறதுனால ஒட்டாமல் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி மொறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே கூட சாப்பிட்லாங்க, அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கணும். கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணதும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுன்னு ஃப்ரை பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அதே கடாயை வச்சுக்கிட்டேன். சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பூண்டு, ஒரு 10 பல் பூண்டு தோலை வச்சுட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கூட கட் பண்ணி போடலை, நான் போடலை. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இரும்பு கடாய் அல்லது நான்ஸ்டிக் கடாயில் செய்யும்போது ஒட்டாமல் நல்லா வரும், அதனால் எடுத்துருக்கேன். இப்போ மிளகு தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா குடமிளகாய் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுருக்கேன். அப்புறமா அதுக்கு தேவையான அளவு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ கிறிஸ்பியாக பொரித்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் போட்டுட்டு இதையும் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு மிளகாய்த்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டு அதுக்கப்புறமா டொமேட்டோ கெச்சப் அது ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. சிக்கன் 65 மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியனுக்கு பதிலாக கொத்தமல்லி தண்டோடு இருந்துச்சு, அதையை கட் பண்ணி இதில் போட்டாச்சு. பாருங்கள், சூப்பராக ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே சூப்பராக இது ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோ போடுறோம், ஆனால் நீங்கள் லைக் பண்ண மாட்டீங்க, ஷேர் பண்ண மாட்டீங்க. தயவு செஞ்சு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அதிகமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷு வீட்டில் நீங்களும் செய்யுங்க.
செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி காலிஃப்ளவரில் நிறைய டிஷ்ஷஸ் வந்து செய்யலாம். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒன் டைம் வந்து செஞ்சு கொடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு பவுலில் போட்டு கொடுத்தா சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க. ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.